ஒவ்வொரு முறையும் ராக்கெட்டுகள் ஏவப்படும் போது அது குறிப்பிட்ட அளவுகளில் குப்பைகளை விண்வெளியில் உருவாக்குகிறது. இந்த குப்பைகள் தற்போது பூமி மீது மோதும் அபாயம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தற்போது மனிதர்கள் அறிவியல் வளர்ச்சியில் மகத்தான சாதனைகளை படைத்து வருகிறார்கள். சில கிலோமீட்டர்களுக்கு அருகில் இருக்கும் மனித நடமாட்டம் குறித்தே அறியாமல் இருந்து தனித்தனி தீவுகளில் மனித சமுதாயம் வாழ்ந்த காலத்திலிருந்து தற்போது பூமியிலிருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிரகங்களில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் நிலைக்கு தற்போது முன்னேறி உள்ளோம். இந்த அறிவியல் வளர்ச்சியில் செயற்கைக்கோள்களின் பங்களிப்பு அளப்பரியது. நேற்று கூட இஸ்ரோவிலிருந்து இந்தியா செயற்கைக்கோள்களை PSLV C60 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவியது. இந்த விண்வெளி நாம் நினைத்து பார்ப்பதை விடவும் மிகவும் பெரியது. இதனை புரிந்து கொள்ளவும் வானிலை, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட சேவைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து செயற்கைக்கோள்களை அனுப்பி வருகிறோம். இவை பூமியை ஒட்டி உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. இங்கு பூமியின் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும். எனவே செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வரும். செயற்கைக்கோள் ஏவுதல் உள்ளிட்ட விண்வெளி நிகழ்வுகளுக்கு எதிர்வினை இருந்து கொண்டேதான் உள்ளது. அதுதான் விண்வெளி குப்பைகள் எனும் பேராபத்து. விண்வெளி குப்பைகள் என்பவை விண்வெளியில் தன்னுடைய பயன்பாட்டை முடித்துக் கொண்ட பிறகும் விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோள் பாகங்கள், அதே போல் வெடித்து சிதறும் பொருட்கள், இவையெல்லாம் பூமியை சுற்றிய விண்வெளியில் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. நாம் பூமியிலிருந்து ராக்கெட்டை ஏவும் போது அதன் பாகங்கள் ஒவ்வொன்றாக கலன்று விழும். இப்படி விழும் பாகங்கள் குப்பைகளாக மாறுகிறது. இது தவிர செயல்படாமல் இருக்கும் செயற்கைக்கோள்கள், சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அப்புறப்படுத்தும் உடைந்த பாகங்கள் ஆகியவையும் குப்பைகளாக பூமியை சுற்றி வருகின்றன. இப்படி விண்வெளியில் சுற்றி வரும் குப்பைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதி சிறிய துகள்களாக பெரும் குப்பைகளாக மாறுகிறது. இந்த குப்பைகள் மேகக்கூட்டம் போல நம் பூமியை சுற்றுகிறது. இவை பல வகைகளில் நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. முதல் அச்சுறுத்தல் நாம் பூமியிலிருந்து ராக்கெட்டை ஏவும் போது ஏற்படும் இடையூறுகள். இரண்டாவதாக மனிதர்களுக்கு இந்த குப்பைகள் கடும் ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். அதாவது விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் இந்த குப்பைகள் சில நேரங்களில் வழி தவறி பூமியின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்து விடுகின்றன. இவற்றில் பெரும்பாலும் எரிந்து சாம்பலாகிவிடும். சில குப்பைகள் எரியாமல் மனிதர்களின் தலை மீது விழுவதற்கு வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இதில் சோகம் என்னவென்றால் எந்த விண்வெளி குப்பை எப்போது எங்கு விழும் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மேலும் மனிதர்கள் மீது விழுவதையும் தாண்டி அணைகள், அணுமின் நிலையங்கள், வெடிபொருள் கிடங்குகள் மீது விழுந்தால் பூமிக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள். இதில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விண்வெளி குப்பைகள் அமெரிக்காவிலோ, அமெரிக்காவின் விண்வெளி குப்பைகள் வடகொரியாவிலோ விழுந்தால் உலகப் போரை வெடித்துவிடும் என்பது கவனிக்கத்தக்கது. இதனை தடுக்க மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை உருவாக்கலாம். அதாவது ஒரு செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் என்றால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் வகையில் உருவாக்கலாம். அல்லது தன்னுடைய ஆயுட்காலத்திற்கு பிறகு பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும். இப்படி உருவாக்கினால் மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் நாசா சர்வதேச நாடுகளுடன் இணைந்து கிளீன் ஸ்பேஸ், அதாவது எதிர்கால ESA பணிகளிலிருந்து குப்பைகள் உற்பத்தியை குறைக்கவும் அல்லது அங்கிருக்கும் குப்பைகளை அகற்றவும் உத்திகளை ஆராய்ந்து வருகின்றார்கள். செயற்கைக்கோள் செயல்பாடுகள் மற்றும் பூமியில் அன்றாட வாழ்வின் பயன்படுத்தப்படும் இன்டர்நெட், தொலைத்தொடர்பு போன்றவை பாதிக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.